இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பணம் வச்சிருப்பாங்க, வசதியா இருப்பாங்க. நம்ம நெனைப்போம், அவங்களுக்கு என்ன வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு தான் நெறைய நோய்வாய்ப்பட்டு, கஷ்டப்பட்டு வச்சிருக்கிற பணத்த பூரா வந்து டாக்டருக்கே குடுக்குற மாதிரி ஆகும். ஜாதகத்துல லக்னாதிபதியை விட 6ஆம் இடத்து அதிபதி, நோய் ஸ்தானாதிபதி, அவர் வலிமையா இருப்பார். இந்த மாரி ஒரே வியாதியா இருக்கா, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அதற்கான விடை கிடைக்கும். இல்ல அதுலேருந்து வெளிய வந்துருவீங்க. சாமியே கும்பிட்டுருக்க மாட்டாங்க, கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமையும் நான் ஜாதகத்தை நம்புறதில்ல, எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க பரிகாரம் பண்ணுறதோ, விளக்கு போடுறதோ, கோயிலில் போய் வழிபாடு தொடர்ச்சியாக வழிபாடு வச்சுக்கிறதோ அதெல்லாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அண்டர் த பிளானட் தான். என்னை பொறுத்தவரை கிரகங்களின் கீழ் தான். பிரச்சனைகளே வாழ்க்கையில பெருசா சந்திச்சிருக்க மாட்டாங்க. நெறைய சக்சஸ் பார்த்து முன்னேறி போயிருப்பாங்க. லைஃப் நல்லா தான் போயிருக்கும். அவங்களுக்குலாம் எந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கும்? இந்த சர லக்னம் சர ராசியாக இருக்கிறவங்க வாழ்நாளில் இள வயது வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கடுமையான வறுமையை சந்திச்சிருப்பாங்க நிச்சயமா. இப்போ ஜாதகத்துல நம்ம இந்த கிரக சேர்க்கை இதனால உண்டாகக்கூடிய ஒரு நன்மை தீமைகளை பத்தி பேசும்போது, இந்த ஒரு ஜாதகத்துல யோகம், போகம், ரோகம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்த குறிப்பிடுறாங்க. ஸோ அதற்கான விளக்கம் உங்ககிட்ட இருந்து வந்தா இன்னும் நல்லா இருக்கும். பொதுவாக 3 ஜாதகம் தான். எத்தனை விதமான யோகங்கள் இருந்தாலும் அவயோகங்கள் இருந்தாலும் ஜாதகத்தை பொறுத்தவரை யோகக்கை, இப்போ கைரேகை எடுத்துங்க, யோகக்கை, போகக்கை, ரோகக்கை. யோகக்கை அப்படிங்கிறது ஹடில்ஸ்லாம் சந்தித்து சில போராட்டங்களை அவங்க போராடி தனித்து நான் ஜெயிச்சிருவேன், நான் என்னுடைய உழைப்பால் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை வந்து காப்பாற்றி இதெல்லாம் கொண்டுட்டு போகிறவங்க தான் யோகக்கை, யோக ஜாதகம். அடுத்தது போக ஜாதகம். இவர் கஷ்டமே பட மாட்டார் இந்த ஜாதகர். அவங்களுடைய முன்னோர்கள் அப்பா அம்மாலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க, சொத்துக்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த சொத்துக்களை வந்து இவர் கொஞ்சம் உதாரித்தனமாக இருந்து அவர் உழைக்காமல் இவர் தன்னோட கற்ற கல்விக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை ஈடுபட்டுட்டு இது மாதிரி இருந்து அந்த சொத்தை கரைக்கிறது வந்து போக ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரோக ஜாதகம். டாக்டர் அடித்து விரட்டினா கூட போக மாட்டாங்க. ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரமும் ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருப்பாங்க. அது ரோக ஜாதகம். அதான் யோகக்கை, போகக்கை, ரோகக்கை அப்படிங்கிறாங்க. அதுதான் யோகம், போகம், ரோகம், இந்த 3 வகையான பிரிவாக பிரிச்சுக்கலாம். கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பணம் வச்சிருப்பாங்க, வசதியா இருப்பாங்க. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு என்ன வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களுக்கு தான் நிறைய நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அதற்கான பணம் வச்சிருக்கிற பணத்தை பூரா வந்து டாக்டருக்கே கொடுக்குற மாதிரி ஆகும். இதற்கான அமைப்புகள் என்ன? ஜாதகத்துல லக்னாதிபதியை விட 6ஆம் இடத்து அதிபதி, நோய் ஸ்தானாதிபதி, அவர் வலிமையா இருப்பார். லக்னாதிபதியை விட 6 கூடையவர் வலிமை குறைஞ்சிருக்கணும், ஒன்று மறைஞ்சிருக்கணும். 6 கூடையவர் 8ல் இருக்கணும், 8 கூடையவர் 6ல் இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான். லக்னாதிபதி ஒருவராக இருப்பார், லக்னாதிபதி போய் மறைஞ்சிருப்பார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் போய் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் அவர் 6 கூடையவராக அவரே வருவார். அதனால் பாதி நன்மை பாதி தீமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு. அதே மிதுன லக்னத்துக்கு 6 கூடையவராக செவ்வாய் இருப்பார், புதன் லக்னாதிபதி. அப்போ புதன் லக்னாதிபதி வந்து வலிமையாக உட்கார்ந்து இருந்துச்சுன்னா இந்த 6 கூடைய செவ்வாயால் ஏற்படக்கூடிய நோய் தாக்கங்கள், கடன் பிரச்சனை, வழக்கு, இதெல்லாம் 6ஆம் இடம் நோய் மட்டும் இல்லை, வழக்கு, கடன், எதிரி, எதிர்ப்பு, தொல்லை, தொந்தரவு, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அதே நேரம் 6ஆம் இடம் ஒரு முக்கியமான இடம். எதுன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம். அதாவது 10வது வீட்டுக்கு 9வது வீடு. அவர் வந்து இந்த தொழில் செய்கிறதுனால மிகப்பெரிய புகழையும் செல்வத்தையும் சேர்ப்பாரா அல்லது விரயமாகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் 6ஆம் இடம். 6ஆம் இடம் அசுபஸ்தானம் இல்லை. அது மாதிரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய்க்காக அதிக செலவு பண்ணுறாங்க. அப்போ காரணம் என்னென்னா லக்னாதிபதியை விட 6 கூடைய கிரகம் வலிமையாக இருக்கும். இன்னும் ஈவன் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த லக்னாதிபதி வந்து 6 கூடைய கிரகத்தோட சாரம் பெற்றால், லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திர சாரம் பெற்று எங்கேயாவது வலிமையாக உட்காந்துச்சுன்னா அதுக்காவது சம்பாதிக்கிறதுல ஒரு 3/4 பங்கை வந்து ஒரு டாக்டர்கிட்ட தான் கொடுப்பார். ஆஸ்பத்திரிக்கே தான் செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா வந்து பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரே வியாதியா இருக்கா, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அதற்கான விடை கிடைக்கும், இல்லை அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க. நிறைய பரிகாரங்கள் செஞ்சும் வெளியே வர முடியாம இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஜாதக அமைப்பு நிறைய இருக்கு. ஸோ அதற்கு இதனுடைய விளக்கம். ஜாதகம், ஒரு ஜாதகத்தை கணிதத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு லக்னாதிபதியோட நிலைமையை பார்க்கணும். அடுத்தது சுகாதிபதி 4 கூடைய கிரகத்தை பார்க்கணும். அடுத்தது 5 கூடைய கிரகம் பார்க்கணும். அடுத்தது 9ஆம் வீட்டு அதிபதி. இவங்களுடைய நிலைமையை வச்சு தான் அந்த ஜாதகர் வந்து போராடினாலும்
சாமியே கும்பிட்டுருக்க மாட்டாங்க, கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமையும் நான் ஜாதகத்தை நம்புறதில்ல, எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்க பரிகாரம் பண்ணுறதோ, விளக்கு போடுறதோ, கோயிலில் போய் வழிபாடு தொடர்ச்சியாக வழிபாடு வச்சுக்கிறதோ அதெல்லாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அண்டர் த பிளானட் தான். என்னை பொறுத்தவரை கிரகங்களின் கீழ் தான். அந்த பிரகாரம் பூர்வ புண்ணியத்தை கெடுக்கக்கூடிய கிரகமான, அதாவது கெடுக்கக்கூடிய கிரகம் யார், ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் செஞ்சுருக்காங்க, அந்த பூர்வ புண்ணியம் முன்னோர்கள் செய்து வைத்திருப்பாங்க இவருக்காக, ஒரு டெபாசிட் மாதிரி. அப்போது அந்த பூர்வ புண்ணியம் செய்ததை இவர் செய்த போன பிறவியில் இந்த ஜாதகர் செய்த குற்றத்தினால அந்த புண்ணியத்தை செயல்பட விடாமல் செய்யக்கூடிய கிரகம் நமது ஜாதகத்தில் 8வது வீடு. அந்த 8வது எல்லாம் கொஞ்சம் பயம் சொல்றாரு. ஆமாம், 8வது வீடு. அந்த 8வது வீடு தான் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தட்டி விடுறாங்க. அதே நேரம் இந்த 8 கூடைய கிரகமும் 12 கூடைய கிரகமும் சேர்ந்து 2வது வீட்டில் அமரும் பொழுது ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணிடுது. அவரே செய்கிறார். அப்போ பூர்வ புண்ணிய பலம் 8ஆம் இடத்து வீட்டு அதிபதியை விட பலமாக இருக்கிறதுனால தான் அந்த பூர்வ புண்ணியம் வேலை செஞ்சிருது. அப்போது பரிகாரம் செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்குமா, அந்த தெய்வத்தோட அருள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது வீடு பலமாக இருக்கணும். அந்த 5வது வீடு பலமாக இருந்தால்தான் தெய்வத்தோட அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இது உண்மை. அதுதான் தீர்மானிக்கப்பட்ட உண்மையும் அதுதான். இதுதான் செய்யும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் இப்போ 5 கூடைய கிரகம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவாத் பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க. 9வது வீட்டு அதிபதியை பார்க்கணும், 5 மட்டும் பார்க்கக்கூடாது. 9வது வீட்டு அதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்கும். அப்போது பரிகாரம் செஞ்சாலும் புண்ணியம் கிடைக்குமானா 5வது வீடும் 9வது வீடும் லக்னாதிபதியும் ரொம்ப முக்கியம். அந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு கூட வலிமை ஏற்படும். உடனடியாக 10 விளக்கு போட வேண்டாம், ஒரு விளக்கு போட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தீர்வு கிடைக்கும். ஆமாம், நிச்சயமா. அதாவது இப்போ நம்ம பிரச்சனை, அதனால பரிகாரம் செஞ்சு மாற்றங்கள் வரக்கூடியது, மாற்றங்களே வராம போன ஜாதக அமைப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ சில பேர் பிரச்சனைகளே வாழ்க்கையில் பெருசா சந்திச்சிருக்க மாட்டாங்க, நிறைய சக்சஸ் பார்த்து முன்னேறி போயிருப்பாங்க, லைஃப் நல்லா தான் போயிருக்கும். அவங்களுக்குலாம் எந்த மாதிரி அமைப்பு இருந்திருக்கும்? முதல் தர ஜாதகம் அப்படின்னா சர லக்னம் சர ராசி. இந்த ஜாதகம் அதாவது கடக லக்னம் துலா ராசி, மேஷ லக்னம் கடக ராசி, மகர லக்னம் மேஷ ராசி. இந்த ராசிகள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சர லக்னம் சர ராசியாக இருக்கிறவங்க வாழ்நாளில் இள வயது வாழ்க்கை மிகப்பெரிய கடுமையான வறுமையை சந்திச்சிருப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக எஃபோர்ட்லாம் பின்னாடி போகணும் இல்லை. அவங்க பாட்டு ஓஷோ சொன்ன மாதிரி சும்மா மித தானாக தன்னுடைய கரையை கடப்பாய் அப்படின்னார். அவர் சொன்னார். இன்னும் வார்த்தைகள் அது நிறையா அதில் சூட்சமான வார்த்தைகள் இருக்குது. நான் சரியாகவும் அந்த வாக்கியத்தை நான் இப்போ முழுமைப்படுத்தலை. இருந்தாலும் அவர் நீங்கள் பாட்டு செவனேன்னு இருங்க அப்படிங்கிறார். உங்களுக்கு நீங்கள் இப்போ அடைய வேண்டிய இலக்கை போய் நீங்கள் அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த ஜாதகம் பொறுத்தவரை இந்த வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையோ கடுமையான வறுமையோ சந்திக்காமல் முன்னேறக்கூடிய ஜாதக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரலக்கணம் சரராசி முதல் தரத்தை கொடுத்துடலாம் அதுக்கு. அதே மாதிரி ஒரு ஜாதகம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். 8 கூடைய கிரகம் 2வது வீட்டில் லாபாதிபதியோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா திடீர்னு மிகப்பெரிய புலிக்ஷால் அதை நேற்று வரையும் பார்த்தோங்க, அவங்களுக்கு ஒன்றுமே ஒரு பெரிய முன்னேற்றம்னு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி எப்படி அந்த செல்வம்லாம் சேர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்பான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த ஜாதகம் இருக்கும். அது மாதிரியான ஜாதகராக தான் அவங்க இருப்பாங்க. அப்போது ஒரு லக்னத்திலிருந்து 2வது வீட்டில் பாவ கிரகங்களோ சுப கிரகங்களோ அவர் 8 கூடையவராக இருக்கணும். இந்த லக்னத்துக்கு உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு 8 கூடைய கிரகம் புதன், லாபாதிபதியும் அவர் வருவார். அப்போ 2ல் குரு வீட்டில் அமரும் பொழுது மிகப்பெரிய செல்வத்தை அடைஞ்சிருவார். அதே மாதிரி மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியாக செவ்வாய் வருவார். அவர் 2ஆம் இடத்துல கும்பராசியில் அமரும் பொழுது தன்னுடைய உழைப்பால் உணவுத்துறை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அடுத்தது மண் மனை அந்த மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில் ஈடுபட்டு பெரிய செல்வத்தை அடையக்கூடிய நிலைமையெல்லாம் வருவார். இது தொழிலை பிரித்து சொல்லணும்னா அது வேறு மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணோம். இருப்பினும் இந்த சரலக்ன ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு மத்திய வயதுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான பொருளாதார முன்னேற்றத்தை அடைஞ்சிடுறாங்க. இது ஒரு விதி இருக்குது. அது இல்லாமல் எந்த ஜாதகமாக இருந்தாலும் லாபாதிபதி 2ல் நிற்கிறது, 2 கூடைய கிரகம் லாபஸ்தானத்துக்கு அமர்றது, 6 கூடைய கிரகம் 2வது வீட்டில் அமர்றது, இதெல்லாம் இந்த ஜாதகத்தை வாழ்க்கையில் எளிதாக முன்னேற வைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. இவங்க வாழ்நாளில் பெருசாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு போதும் என்ற அளவுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளேயே செல்வத்தை அடைஞ்சிருவாங்க. நிச்சயமாக
குறிப்பாக இப்போ சிம்ம லக்னத்துக்கு எந்த கிரகத்துக்கும் எந்த லக்னத்திற்கும் 11வது வீடு லாபஸ்தானத்தை வந்து பெருசாக சொல்லவே இல்லை. அப்போது சிம்ம லக்னமாக இருக்குது, 2 கூடிய கிரகம் புதன். அப்போ அந்த புதனோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா 8வது வீட்டில் போய் மீன ராசியில் அமரும் பொழுது 2 கூடிய கிரகம் 2வது வீட்டையே பார்க்கறதுனால மிகப்பெரிய யோக பலனை செய்கிறார் என்னோட ஆய்வில். சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த புதன் வந்து கல்விக்காரகன், அவர் நீச்சமாக போனால் கல்வியெல்லாம் கிடைக்காது. இந்த புதன் நீச்சமாக போனவங்க தான் 4 டிகிரி 5 டிகிரின்னு படிச்சுட்டு இருக்காங்க. புதன் வலிமையாக இருக்கிறாங்க, கேந்திரத்தில் இருக்குது, ஆட்சி பெற்றிருக்கிறாரு, உச்சமாக இருக்காருன்னா அவங்க கல்வியே இது பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துக்கு ஒரு யோக பலனையும் வசதி வாய்ப்பையும் மிகப்பெரிய கௌரவ அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படின்னா, லக்னத்திலிருந்து தேவையில்லாத, அதாவது ஒரு பாவ கிரகங்கள் எந்த இடத்துல அமருதோ அதற்கு தகுந்த யோக பலன்களை அவங்க கொடுத்துட்றாங்க. ஆமாம், இதுதான் ரொம்ப முக்கியமான பலன். அதில் அது அவங்கவுங்க ஏன் இதை வந்து சில வாசகர்களுக்கு வந்து இது புரியாமல் போகலாம். சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்தந்த லக்னத்துக்கு தகுந்தது மாதிரி அந்த பலன் இருக்கும். ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுபடும். ஆமாம். ஸோ பொதுவாக ஒரு விஷயங்களை சில விதிகளை பொதுவாக எடுத்துக்கலாம், சிலதெல்லாம் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் அது வந்து மாறுபடும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம். சரி.